கன்னியாகுமரி மாவட்ட எல்லையில் களியக்காவிளை, கொல்லங்கோடு ஆகிய சோதனைச் சாவடிகளில் நேற்று முதல் தமிழக சுகாதாரத்துறை காய்ச்சல் பரிசோதனை மற்றும் கண்காணிப்பை தீவிரப்படுத்தியுள்ளனர். கேரளாவில் மீண்டும் நிபா காய்ச்சல் பரவி வரும் நிலையில் மலப்புரம் மாவட்டத்தில் பலியான 24 வயது இளைஞரின் 175 தொடர்புகள் கண்காணிப்பில் வைத்து தடுப்பு நடவடிக்கை தீவிரப்படுத்தியுள்ளது. இந்நிலையில் கேரளா மாநிலம் திருவனந்தபுரத்தில் இருந்து கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு வரும் பொதுமக்களிடம் மாவட்ட எல்லையில் நேற்று முதல் களியக்காவிளை, கொல்லங்கோடு ஆகிய சோதனைச் சாவடிகளில் தமிழக சுகாதாரத்துறை அதிகாரிகள் கண்காணிப்பை தீவிரப்படுத்தியுள்ளனர். கேரளாவில் இருந்து வரும் கார், பைக், ஆட்டோ உள்ளிட்ட வாகனங்களை தடுத்து நிறுத்தி பயணிகளுக்கு காய்ச்சல் பரிசோதனை மற்றும் தொடர்பு எண்கள், முகவரி பதிவு செய்த பின் தமிழகத்திற்குள் செல்ல அனுமதிக்கப்படுகின்றனர். 24 மணி நேரமும் சுழற்சி முறையில் இந்த சோதனை நடைபெற உள்ளதாக சுகாதாரத்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். நியூஸ் ஒன் தமிழை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.